24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏகன் பாபு நடிச்ச நிறைய வெப்சீரிஸ் இருக்கு. அதுல ஒன்னதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீனே பழங்குடி இனத்தை சேர்ந்த 2 பேரை காமிக்கிறாங்க. இவங்க பேர் நந்தினிங்கிறது. இவங்க பொறுமையா ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நுழைறாங்க. இந்த வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு போல. இப்ப நந்தினி ஒரு ரூம்குள்ள வராங்க. அங்க பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டப்பால இருந்து பாம்பு எடுத்து வெளியே வர்றாங்க. மாப்பிள்ளைய சாகடிக்கவா இல்ல பொண்ணை சாகடிக்கவான்னு தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோட டீமை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஃபேமஸான பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. இவரோட டீம்ல 2 பேர் இருப்பாங்க. இப்ப எல்லாரும் சுத்தி பார்க்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க ஒரு மேனேஜர் இருப்பாரு. இவர் தான் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏரியா எஸ்பி உங்களை பார்த்து பேசணுமா, நானும் வர சொல்லிட்டேன்னு சொல்றாரு. இப்ப எஸ்பி அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ நிறைய கேஸை சால்வ் பண்ணிருப்பாரு. இந்த விஷயமெல்லாம் அவருக்கு தெரியும். இப்ப எஸ்பியும் ஹீரோ கிட்ட வந்து நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னதுன்னா, இந்த ஏரியாவில ராணாங்கிற ஒரு பெரியவர் முக்கியமான பதவியில இருப்பாரு. அந்த ராணாவுக்கு சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருப்பான். அவனோட பேர் சுமித்துங்கிறது. அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்த போறான். நீங்க வந்து சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. இந்த ஏரியா ஃபுல்லா காட்டு பகுதியா இருக்கனால பாம்புகள் அதிகமா இருக்கும், அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு மேனேஜரும் இவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. அங்க எஸ்பியும் இருக்காரு. இவரோட பேர் தான் சுமித். இவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. இப்ப வந்திருக்கிற எல்லார பத்தியும் பேசிட்டு அவங்களுக்கெல்லாம் மாலை போட்டு வர்றாரு. ஹீரோவையும் பேச சொல்றாரு. ஹீரோவும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசுறாரு. இப்ப அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. டிராமா மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வராரு. இவரோட பேர் கிரீங்கிறது. இந்த கூட்டத்தையே வித்தியாசமா பாத்துட்டு இருக்காரு. நைட் நேரம் ஹீரோட டீம் ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. இவங்களும் டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அங்க ஒரு பெரியவர் தான் வந்திருக்காரு. என்னோட பேர் ராணான்னு சொல்லி அறிமுகமாக்கிறாரு. ஹீரோவும் அவர்கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. தொடர்ச்சியா கொலை மிரட்டல் அதிகமா வந்துட்டு இருக்கு. என்னோட கார்ல தான் இந்த பேப்பர்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி அதை காமிக்கிறாரு. ஹீரோவும் அதை பாக்குறாரு. எனக்கு சாகிறத பத்தி கவலை இல்ல, ஒருவேளை நான் கொலை செய்யப்பட்டனா அந்த கொலையாளிய நீங்க தான் கண்டுபிடிக்கும்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து அந்த கிரி பாத்துட்டு இருக்காரு. இப்ப ராணாவும் ஸ்டிக் இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாரு. சார் மறந்துட்டீங்கன்னு சொல்லி ஹீரோவும் அதை எடுத்து கொடுக்க ராணா நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ராணா வரதுக்குள்ள கிரியும் வேகமா அங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்து ஹீரோட டீம் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ரயில்வே டிராக்ல யாரோ ஒருத்தவங்க இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இவங்களும் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ராணா தான் இறந்து கிடக்குறாரு. இத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ட்ரெயின் அடிச்சு இறந்து போன மாதிரி தான் இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல நந்தினிங்கிற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, இப்ப அந்த பொண்ணை நிறைய பேர் துரத்திட்டு வராங்க. இவங்களும் தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி வராங்க. இந்த ரயில்வே ட்ராக் கிட்ட வரும்போது ஒரு ட்ரெயின் இவங்களை அடிச்சு தூக்குது. இப்ப ஹீரோட டீம் பார்த்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி அங்க வர்றாங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ஹீரோவையும் கண்டுக்காம ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப ஹீரோவும் எஸ்பிக்கு கால் பண்ணி பேசுறாரு. அடுத்து எஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி ஹீரோவை பத்தி சொல்றாரு. சீக்கிரம் விசாரணையை முடிச்சுட்டு ஹீரோவை அனுப்பிச்சு வைக்க சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் சாரி சார்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. அவரும் தான் பார்த்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. ஒருவேளை இது தற்கொலையா இருக்கலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அப்பதான் பிரேம்ங்கிற ஒருத்தர் அங்க வராரு. இவர் யாருன்னா ராணாவோட பையனாத்தான் இருப்பாரு. அப்பா கடைசியா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு சொல்லி அதை காமிக்கிறாரு. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு தான் அனுப்பிச்சிருக்காரு. ஹீரோவும் அதை வாங்கி பாக்குறாரு. பிரேமை பொறுத்த வரைக்கும் சொந்த பையன் கிடையாது. இவருக்கு 15 வயசா இருக்கும் போதான் ராணா இவரை தத்தெடுத்திருப்பாரு. இதையெல்லாம் பிரேம் சொல்லும் போதுதான் ஹீரோவுக்கு தெரிய வருது. சரி, கொஞ்ச நாளா உங்க அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்னு கேக்குறாங்க. பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மன கஷ்டத்துல இருந்தாரு. அவருக்கு கேன்சர் வேற இருந்துச்சு, அதனாலதான் மன கஷ்டத்துல இருந்தாருன்னு நினைச்சேன். ஆனா தற்கொலை பண்ற அளவுக்கு போவாருன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. நீங்களே எதுவும் முடிவு பண்ணாதீங்க, இது கொலையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோவும் சொல்றாரு. சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இவர் போறத பிரேமும் வெளியே வந்து பாக்குறாரு. கல்கட்டாவை சேர்ந்த ஏகன் பாபுவான். அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னு பிரேமும் யாருக்கோ போன் பண்ணி பேசுறாரு. இப்ப சதீஷ்ங்கிற ஒரு லாயரை காமிக்கிறாங்க. இவர் தான் ராணாவோட லாயரா இருப்பாரு. இப்ப இவரை பார்த்து பேச ஹீரோட டீம் இங்க வந்திருக்காங்க. ராணா ஹீரோ கிட்ட பேசும்போது பணம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாரு. நீங்க இந்த கேஸை முடிக்கும் போது எனக்கு வேண்டிய ஒருத்தர் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தருவாருன்னு சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட இதை பத்தி சொன்னாரான்னு ஹீரோவும் கேக்குறாரு. என்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லலன்னு அவரும் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இவர் வீட்டுல திருட்டு போனதா ஹீரோ பேப்பர்ல படிச்சிருப்பாரு. உங்க வீட்டுல முக்கியமான பொருள் ஏதாச்சும் காணாம போச்சான்னு கேக்குறாரு. லாயரும் இல்லைன்னு சொல்றாரு. சரி, அவரோட சொத்தை எப்படி எழுதி வச்சிருக்காரு அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இப்ப இவரும் என்ன சொல்றாருன்னா, சுமித் பேர்ல 10 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்காரு, மத்த எல்லா சொத்தையும் பிரேம் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றாரு. பிரேம் அவரோட சொந்த பையன் கிடையாது, அப்புறம் ஏன் எல்லா சொத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி லாயரும் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ராணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருப்பாரு. எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும், கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. லாயரும் அதை எடுத்து கொடுத்திருப்பாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்திருப்பாரு. ஆனா அதுல எந்த சேஞ்சும் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன் அதை வாங்கிட்டு போனாருன்னு இது வரைக்கும் தெரியலன்னு லாயரும் சொல்றாரு. எதுவுமே மாத்தல, அப்புறம் ஏன் அதை வாங்கிட்டு போனாருன்னு ஹீரோட டீமும் யோசிச்சுக்கிட்டே வராங்க. அடுத்து ஹீரோட டீம் பிரேம பார்த்து பேசலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க.
இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. அந்த நந்தினிங்கிற பொண்ணு அந்த ரூமுக்குள்ள பாம்பு விட்டுருப்பாங்கல்ல, அத மாப்பிள்ள பக்கத்துல விட்டுருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கு பக்கத்துல தான் விட்டுருப்பாங்க. இப்பதான் மாப்பிள்ள முழிச்சு பாக்குறாரு. இப்ப நந்தினியோட கையில டைமண்ட் வச்சிருக்காங்க, அதை அவர்கிட்ட காமிக்கிறாங்க. இப்பதான் ஒய்ஃப பாம்பு கொத்துது. அவங்களும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நந்தினி அங்கிருந்து ஓடி இருப்பாங்க. இவங்களை ஒரு நபர் தான் உள்ள வரைக்கும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவர் யாருன்னா இந்த வீட்டுல வேலை பார்க்கற ஒருத்தர்னு தெரிய வருது. அவரும் நந்தினியை துரத்துற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா அவர் துரத்த மாட்டாரு, மத்தவங்க தான் துரத்துவாங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோவோட டீம் பிரேமோட வீட்டுக்குள்ள வராங்க. அங்கதான் சுமித்தும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. ஆனா இவங்களோட வீடு வேற இடத்துல இருக்கும். ராணா இறந்து போனதுனால இங்க இருக்காங்க. அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு என்னால நம்பவே முடியலன்னு சுமித் சொல்றாரு. அது தற்கொலை கிடையாது, கொலைதான்னு ஹீரோவும் சொல்றாரு. என்னது கொலையானு? பிரேமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நம்ப வைக்கத்தான் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஆனா அவர் இறந்த அன்னைக்கு ட்ரெயின் அங்க வரவே இல்லைன்னு சொல்றாரு. சொத்துக்காக தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு பிரேம சந்தேகப்படுற மாதிரியே பேசுறாரு. ஒரு கட்டத்துல பிரேமும் டென்ஷன் ஆகி நான் ஏன் எங்க அப்பாவை கொல்ல போறேன், என்ன பேசுறீங்கன்னு பயங்கரமா கோவப்படுறாரு. சுமித்தும் பிரேம சமாதானப்படுத்துறாரு. ராணா இந்த கேஸ விசாரிக்க சொன்ன தகவலை அவர்கிட்ட சொல்றாரு. ராணாவோட ரூமை பார்க்கணும்னு சொல்ல வேலைக்கார ஒருத்தர் ராணாவோட ரூமுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. ராணாவோட ஒய்ஃப் போட்டோவை பாக்குறாரு. அவங்க கல்யாணத்து அன்னைக்கு இறந்து போனதா சொல்லியிருப்பாங்க. ராணாவை கடைசியா எப்ப பார்த்தேன்னு அந்த வேலைக்காரர்கிட்ட கேக்குறாரு. அவரும் என்ன சொல்றாருன்னா, ராணா இறக்குறதுக்கு முத நாள் சாப்பிடறதுக்காக கூப்பிட வந்தேன், அவர் சாப்பாடெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு, அதுதான் அவரை கடைசியா பார்த்ததுன்னு சொல்றாரு. ஹீரோ பேசிக்கிட்டே அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பாக்குறாரு. அப்பதான் ஸ்டிக் அங்க இருக்குதுன்னு தெரிய வருது. ஸ்டிக் இல்லாம வெளியே போவாரான்னு கேக்குறாரு. அது இல்லாம போக மாட்டாருன்னு அந்த வேலைக்காரன்னு சொல்றாரு. ஸ்டிக் இல்லாம காலையில 7 மணிக்கு தனியா எப்படி போயிருப்பாருன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் பிரேம் கிட்ட வந்து அந்த டயத்துல நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. அவரும் என்ன சொல்றாருன்னா, மணிஷ்ங்கிற ஒருத்தரை பார்க்க அவரோட வீட்டுக்கு போனதா சொல்றாரு. மணிஷ் தான் இவருக்கு போன் பண்ணி வர சொல்லிருப்பாரு. இவரும் அங்க வந்து பார்க்கும்போது மணிஷ் அங்க இருக்க மாட்டாரு, அவரோட ஒய்ஃப் தான் இருப்பாங்க. இதனால இவரும் திரும்பி வந்திருப்பாரு. நடந்த விஷயத்த பிரேமும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. சரி மணிஷ் யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. மணிஷ் சுதாகர் இந்த 2 பேருமே எங்க அப்பாவோட சேர்ந்துதான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. 2 பேரோட கேரக்டர் எப்படின்னு ஹீரோவும் கேக்குறாரு. சுதாகர் ஏற்கனவே எங்க அப்பா கிட்ட திருடி மாட்டிருக்காரு, ஆனாலும் என்னோட அப்பா அவரை மன்னிச்சு திரும்ப சேர்த்துக்கிட்டாரு. ஆனா மணிஷ் ரொம்ப நல்லவர்னு சொல்றாரு. ஹீரோவும் பிரேம் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்பதான் கிளம்புறதுக்காக சுமித்தும் அவரோட ஒய்ஃபும் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப சுமித் கிட்டையும் மனிஷ பத்தி கேக்குறாரு. மனிஷ் ரொம்ப நல்லவர்னு இவரும் சொல்றாரு. சரி சுதாகர் எப்படின்னு கேட்க இவரோட முகம் மாறுது. சுதாகர் அந்த அளவுக்கு நல்லவர் கிடையாது, அவங்க 2 பேரும் சண்டை போட்டதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. ராணாவும் சுதாகர் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும் போது சுமித் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்காக தான் சுமித் இங்க வந்திருப்பாரு. நடந்த விஷயத்த அவரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, விஷம் கொடுத்து தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அவர் இறந்து போன டயத்தை கேட்கிறாரு. அதுதான் சார் கண்டுபிடிக்க முடியல, கொலையாளி ஒரு விஷத்தை கொடுத்திருக்கான், அது ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவரை கொண்டு இருக்கு, அதனால கரெக்டான டயத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. இப்ப யார் மேல சந்தேகப்படுறதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. நைட் நேரம் ஹீரோட டீம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிரேம் அந்த இடத்துக்கு வராரு. அவரும் ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்றாரு. ஹீரோவும் சரி உட்காருங்கன்னு சொல்றாரு. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. அபிராம்ங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த அபிராம நந்தினி கூப்பிடுறாங்க. இப்ப நந்தினி கூட ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை அபிராம் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. இப்ப கரண்ட்ல பிரேம் பேசிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. என்னோட அப்பா கொஞ்ச நாளாவே பதட்டமா இருந்தாருன்னு சொல்லிட்டு நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராணாவுக்கு தனியா ஒரு கார் இருக்கும், ஆனா கார்ல வராம வேற ஒரு வண்டியில வீட்டுக்கு வராரு. கார் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த கிரி டிரைவரா இருக்க வேணாம், அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன், என்னை பத்தி எல்லார்கிட்டையும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான்னு சொல்றாரு. நம்ம ஒரு தப்பு பண்ணா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுன்னு கொஞ்சம் ஃபீலிங்கா பேசியிருப்பாரு. நடந்த விஷயத்தெல்லாம் பிரேமும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் பிரேம் கிட்ட அந்த கிரியை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்டு சில தகவலை தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு உங்க அப்பாவும் சுதாகரும் சண்டை போட்டாங்களான்னு கேட்கிறாரு. இப்ப இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுமித் போகும்போதுதான் பிரேம் அங்க வந்திருப்பாரு. அப்பதான் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. சுதாகரும் கண்காட்சி சம்பந்தமா ஏதோ பேசியிருப்பாரு. அது மட்டும் தான் என் காதுல கேட்டுச்சு, மத்தது எதுவுமே தெளிவா கேட்கலன்னு சொல்றாரு. அடுத்த ஹீரோவும் இந்த இடத்துல இருக்க மேனேஜரை கூப்பிட்டு பேசுறாரு. இதுக்கு முன்னாடி தேவேந்திரன் ஒருத்தர பாம்பு கடிச்சு இறந்து போனதா சொன்னேன்ல, அது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அவர் காட்டுப்பகுதிக்கு போகும்போது பாம்பு கடிச்சிருச்சு, ஆனா அங்க இருக்கிற பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனாலும் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஒரு நபர் பதட்டமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. சார் முக்கியமான விஷயம், இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ தேவேந்திரனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் யாருன்னா ராணாவுக்கு முன்னாடி இவர் தான் ஊர் தலைவரா இருந்திருப்பாரு. ஆனா அவரோட 30ஆம் வயசுல அவர் இறந்து போயிருப்பாரு. அந்த பதட்டமா வந்த ஆளு விறகு வெட்டுற வேலை தான் செய்வாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ராணாவோட உடலை யாரோ இழுத்துட்டு போனதா சொல்றாரு. அந்த ஆளோட முகம் சரியா தெரியல, அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்ததா சொல்றாரு. இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டரும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டரும் அவன் சொன்ன இடத்துல தேடி பாக்குறாங்க. அங்க ஒரு ஸ்டிக் கிடைக்குது. ஹீரோ மணிஷ் கிட்டையும் சுதாகர் கிட்டையும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. மணிஷ் வெளியூர்ல இருக்கனால அவரை கான்டாக்ட் பண்ண முடியல.
சரி சுதாகருக்கு ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்றாரு. இங்க இருக்கிற சுமித் தான் சுதாகருக்கு ட்ரை பண்றாரு. ராணா சாவுல சந்தேகம் இருக்கு, உங்ககிட்ட விசாரிக்கணும், வர முடியுமான்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட பேசி வர சொல்றாரு. ஆனா சுதாகர் டவர் சரியா கிடைக்கலன்னு சொல்லி போனை வச்சிடறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அந்த ஸ்டிக்கர் ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோவும் அதை வாங்கி பாக்குறாரு. கீழே இருக்கிற எட்ஜ் கூர்மையா இருக்கு. இந்த எட்ஜ் மூலமா தான் விஷத்தை உள்ள திணிச்ச மாதிரி இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப மணிஷ் அங்க வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஊருக்கு போயிட்டு வர முடியும், ராணாவுக்கு இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீங்க தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு என்ன தரணும்னு என்கிட்ட தான் அதை கொடுத்து வச்சிருக்காருன்னு இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இவர்கிட்ட ஓ நீங்க தான் ராணா சொன்ன நம்பிக்கையான ஆளான்னு சொல்றாரு. சரி உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு கேக்குறாரு. எனக்கு சந்தேகம்னா அது சுதாகர் மேலதான், ஏன்னா அவன் தான் அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்னு இவரும் சொல்றாரு. சரி பிரேம வீட்டுல வந்து பார்க்க சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறாரு. என்ன நான் பிரேம வர சொன்னா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, பிரேம் இப்படி சொன்னானு இவரும் கேக்குறாரு. அப்ப பிரேம் தான் பொய் சொல்லியிருக்கான்னு ஹீரோட டீம் யோசிக்கிறாங்க. அடுத்து ராணா வேலையை விட்டு தூக்குன கிரிய காமிக்கிறாங்க. இவர் தான் அன்னைக்கு நைட்டு ராணாவை பாத்திருப்பாரு. நான் காசோட வர்றேமான்னு மருமக கிட்ட சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. நந்தினி அபிராம் கிட்ட குழந்தைய விட்டு வந்திருப்பாங்கல்ல, இப்ப கிரி இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. கிரி அப்பயே ராணா கிட்ட டிரைவரா தான் இருப்பாரு. இவர் தான் வீட்டுக்குள்ள இவங்களை கூட்டிட்டு போயிருப்பாரு. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கிரி யாருக்கிட்டயோ காசு வாங்க தான் வந்திருக்காரு. சீக்கிரம் வந்து காசு கொடுன்னு போன்ல பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யாரோ பின்னாடி வந்து இவரை தாக்குறாங்க. கிரி அங்கேயே இறந்து போறாரு. அடுத்து ரவுண்ட்ஸ் வந்த போலீஸும் கிரியோட உடலை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோவுக்கு போன் பண்ணி சார் செக் பண்ணிட்டேன், விஷத்தை அது வழியா தான் உடம்புக்குள்ள செலுத்திருக்காங்க, அதே மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருந்த கிரியும் இறந்து போனதா சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோட வீட்டுக்கு சுதாகர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட ராணாவும் நீங்களும் எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு கேக்குறாரு. தேவேந்திரன் ஃபாரினுக்கு ஒரு கண்காட்சிக்கு போயிருப்பாரு. அங்கிருந்து வரும்போது 5 டைமண்டை வாங்கிட்டு வந்திருப்பாரு. வேட்டைக்காக காட்டுக்கு போகும்போது அவரை பாம்பு கடிச்சிருக்கும். அப்ப பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க இவருக்கு நல்ல வைத்தியம் பார்த்திருப்பாங்க. இவரை நல்லா பாத்துக்கிட்டதுனால அங்க இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த 5 டைமண்டையும் கொடுத்திருப்பாரு. ஆனாலும் முடியாம அவர் இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பதவிக்கு ராணா வந்திருப்பாரு. தேவேந்திரன் கொடுத்த 5 டைமண்டும் இப்ப ராணா கிட்ட வந்திருக்கும். இதை ஏமாத்தி தான் வாங்கியிருக்காரு நான் சந்தேகப்பட்டேன், அதனாலதான் சண்டை போட்டேன்னு இவரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோ சுமித்தை பார்க்க வராரு. அவரும் டிராமாவுக்காக ஒவ்வொரு டயலாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ராணா கிட்ட டைமண்ட் இருந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இல்ல அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சுமித்தும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை பார்க்க பிரேம் வராரு. எதுக்காக அப்படி போய் பேசுனீங்க, மணிஷ் வீட்டுக்கு நீங்க போகவே இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. சரி அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்கன்னு ஹீரோவும் கேக்குறாரு. சார் உண்மையிலே அன்னைக்கு மணிஷோட வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றாரு. சரி அதெல்லாம் விடுங்க, உங்க வீட்டை செக் பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ராணாவோட ரூமை செக் பண்றாரு. ரொம்ப வருஷமா இவர் தான் இங்க வேலை பாக்குறாரு. போட்டோவில் இருக்க எல்லாரும் அதே ஸ்டிக்கர் தான் கையில வச்சிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் பத்தி சொல்லுங்கன்னு அந்த வேலைக்காரர்கிட்ட கேக்குறாரு. அவரும் இத பத்தின தகவலை ஹீரோ கிட்ட சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ராணாவோட பேச்சுல ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சான்னு கேக்குறாரு. அன்னைக்கு நைட்டு ராணா எதுவும் பேசாம தான் உள்ள போயிருப்பாரு. சாப்பாடு எதுவும் வேணாம்னு சைகை மூலமா தான் சொல்லிருப்பாரு. ராணாவோட ஒய்ஃப் கல்யாணத்து அன்னைக்கு இறந்து போனதா சொன்னீங்கல்ல, அது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணை பாம்பு கடிச்சதுல அது ராணாவோட ஒய்ஃபா தான் இருக்கும். பக்கத்துல இருந்தவர் ராணா தான். அப்ப நந்தினியும் ராணா மேல டைமண்டை போட்டுட்டு கிளம்பிருப்பாங்க. ராணாவும் கீழே விழுந்து அதை எடுக்கிறாரு. வேலைக்கார ஆட்கள் கிட்ட அவளை பிடிங்கன்னு சொல்லிருப்பாரு. இவங்களும் துரத்திட்டு போகும்போதுதான் நந்தினி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ராணா கீழே இருந்து ஏதோ எடுத்தாருன்னு வேலைக்காரரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஸ்டிக்கை வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்டும் அந்த ஸ்டிக்கை எடுத்து திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டிக்கை பார்த்தது போதும் வான்னு ஹீரோவும் கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் மேனேஜர் கிட்ட ஒரு இடத்த பத்தி கேக்குறாரு. அவரும் அந்த இடத்த பத்தி சொல்றாரு. ஏன் அந்த இடத்த கேக்குறாருன்னா அந்த இடத்துலதான் பிரேம தத்தெடுத்திருப்பாரு. இத அந்த வேலைக்காரர் சொன்னதுனாலதான் இவருக்கு தெரிய வந்திருக்கும். அடுத்த சீன்ல யாரோ பிரேமோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ராணாவோட ரூம்ல இருந்த ஸ்டிக்கை தூக்கிட்டு போறாங்க. அடுத்து ஹீரோட டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்துதான் பிரேம ராணா தத்தெடுத்திருப்பாரு. என்ன காரணமா பிரேம மட்டும் தத்தெடுத்தாருன்னு இங்க இருக்கிறவர்கிட்ட கேக்குறாரு. அவரும் தெரியலன்னு சொல்றாரு. சரி பிரேம இந்த இடத்துல வந்து விட்டது யாருன்னு கேக்குறாரு. இங்க வந்து விட்ட ஆளோட பேரை இவரும் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோவுக்கு போன் பண்ணி சார் செல்போன் டவர் சிக்னலை இப்பதான் செக் பண்ணோம், ராணா கொலை செய்யப்பட்ட இடத்துல தான் பிரேமோட செல்போன் சிக்னல் இருந்ததா சொல்றாங்க. சரி உடனே பிரேமோட வீட்டை செக் பண்ணுங்க, அந்த விறகு வெற்றவர் பார்த்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்து எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க. அப்பதான் பீரோவுல அதே மாதிரி ட்ரெஸ் கிடைக்குது. சரி இவர் தான் பண்ணிருக்காருன்னு முடிவே பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல பிரேம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஏற்கனவே அபிராம்ங்கிற ஒருத்தர் காமிச்சாங்கல்ல, அவரை பார்க்கத்தான் ஹீரோட டீம் வந்திருக்காங்க. ஏன்னா இவர் தான் ஆசிரமத்துல அந்த பிரேம சேர்த்து விட்டுருக்காரு. எதுக்காக சேர்த்து விட்டீங்கன்னு ஹீரோவும் அவர்கிட்ட கேக்குறாரு. நான் ராணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இவரும் சொல்றாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. தேவேந்திரன் அந்த டைமண்ட் எல்லாத்தையும் நந்தினி கிட்ட தான் கொடுத்திருப்பாரு. ராணாவும் நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவர்கிட்ட சொல்லிருப்பாரு. ராணா அந்த டைமண்டுக்காகத்தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு அபிராமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பெருசா அதை கண்டுக்க மாட்டாரு. ராணா நந்தினியை கல்யாணம் பண்ணிக்காமலே அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பாரு.
அதுக்கப்புறம் அவங்கள விட்டு விலகி இருப்பாரு. இவங்களோட பையனாத்தான் பிரேம் இருப்பாரு. அவன் டைமண்டுக்காகத்தான் பழையிருக்கான்னு நந்தினிக்கு புரிய வந்துச்சு. அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே நந்தினி ரொம்ப கோவப்பட்டான். என் பையனை பாத்துக்கோன்னு சொல்லி என்னோட பொறுப்புல விட்டுட்டா. அன்னைக்கு நைட்டு தான் ராணாவோட வீட்டுக்குள்ள போனா. அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்து போனான்னு நடந்த விஷயத்த சொல்றாரு. சரி, ராணாவுக்கு பிரேம் தான் தன்னோட பையன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியும், அதனாலதான் அவனை தத்தெடுத்தான்னு சொல்றாரு. அதே மாதிரி அன்னைக்கு நந்தினி கூட கிரியும் வந்ததை பத்தி இவர் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா கிரிக்கும் இந்த டைமண்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் கிரியை கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு போன் வருது. சுமித் தான் பேசுறாரு. சார், வீட்டுல இருந்த அந்த ஸ்டிக்கர் காணாம சொல்றாரு. சரி, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அபிராம் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளா ஒரு கார் என்ன ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அந்த காரோட நம்பரை கொடுக்குறாரு. அடுத்து ஹீரோட டீம் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு கார் போகுது. அவர் கொடுத்த அந்த நம்பரோட கார் தான் போகுது. உடனே ஹீரோட டீம் அந்த காரை ஃபாலோ பண்றாங்க. இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு அந்த கார்ல இருக்கவருக்கு புரியுது. உடனே அந்த நபரும் காரை நிப்பாட்டிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட டீமும் அவனை துரத்தி ஓடி ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சிடுறாங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல, சுமித் தான். இப்ப ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. உண்மையான குற்றவாளி பிரேம் கிடையாது, சுமித் தான். அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் சுமித் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தல, அப்பதான் உன் மேல எனக்கு டவுட்டே வந்துச்சுன்னு சொல்றாரு. இப்ப இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரும் அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. சுமித்தையும் அங்க உட்கார வச்சிருக்காங்க. இப்பதான் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன ராணா கொஞ்ச நாளாவே பதட்டமா இருந்திருப்பாரு. அதை பிரேமும் கவனிச்சிருப்பாரு. அதே மாதிரி கிரிய வேலையை விட்டு தூக்குனதை பத்தி சொல்லியிருப்பாரு. நம்ம செஞ்ச பாவம் நம்மள சும்மா விடாதுன்னு சொல்லி புலம்பிருப்பாரு. கிரியும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்னால நந்தினி வச்சிருந்த டைமண்டை பத்தி இவருக்கு தெரியும். அதை பத்தி குடி போதில எல்லார்கிட்டையும் உளறிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் ராணா இவரை வேலையை விட்டு நீக்கிருப்பாரு. இவர் பேசுனதை சுமித்தும் எதேச்சியா கவனிக்கிறாரு. நந்தினிங்கிற ஒரு பொண்ணை பத்தி சொல்றான், டைமண்டை பத்தி சொல்றான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குதுன்னு சுமித்தும் யோசிக்கிறாரு. இப்ப அவரை பார்த்த மாதிரி நிறைய காசை காமிக்கிறாரு. இங்க வா, என்கிட்ட அதை சொல்லுன்னு கூப்பிடுறாரு. கிரியும் பக்கத்துல வந்து எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. இத சொல்லி சுமித்தும் ராணாவை மிரட்டுறாரு. இத பத்தி வெளியே சொல்லாம இருக்கணும்னா அந்த டைமண்டை என்கிட்ட கொடுத்துருன்னு மிரட்டுறாரு. ராணாவும் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிருப்பாரு. சுமித்தும் மணிஷும் சேர்ந்துதான் டைமண்ட் எங்கன்னு கேட்டிருப்பாங்க. மணிஷையும் பண ஆசை காட்டி இவர் கூட சேர வச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் ராணா இந்த டைமண்டை பத்தி சொல்லிருக்க மாட்டாரு. அதனால கோவத்துல அந்த விஷத்தை ஸ்டிக்குள்ள ஏத்தி ராணாவோட காலில் குத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் சுமித் ராணா மாதிரி மேக்கப் போட்டுட்டு ஹீரோவை பார்க்க வந்திருப்பாரு. அதே மாதிரி வேலைக்காரர்கிட்ட சாப்பாடெல்லாம் வேணாம்னு சைகிலே சொல்லிருப்பாரு. இதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ராணா இறந்து போன அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மணிஷோட ஃபேக்டரியில தான் உடலை போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட செல்போன் அவரோட பாக்கெட்லாம் இருந்திருக்கும். அந்த செல்போன் சிக்னல் வச்சு அன்னைக்கு ஹீரோவை பார்க்க வந்தது வேற ஆளுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி வீட்டு வேலைக்காரர் சொன்னதையும் வச்சு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது ராணா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ராணாவை பத்தி சுமித் ஏன் கேட்கிறாருன்னு கிரிக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். அதனாலதான் சுமித்தை ஃபாலோ பண்ணிருப்பாரு. மணிஷ் ஒரு குறிப்பிட்ட தூரம் ராணாவோட உடலை இழுத்துட்டு வந்திருப்பாரு. நீ உடனே வேற ஊருக்கு கிளம்பிப்போ, நான் பாத்துக்கிறேன்னு இவரும் சொல்லிருப்பாரு. அவர் தனியா இழுத்துட்டு போகும்போதான் அந்த விறகு வெட்டுறவன் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பான். சுமித் வரும்போது பிரேமோட போனையும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதனாலதான் போன் சிக்னல் இந்த இடத்த காட்டியிருக்கும். அதே மாதிரி ட்ரெயின் இந்த நேரத்துல வராதுன்னு சுமித்துக்கு தெரியும். பழியெல்லாம் பிரேம் மேல போறதுக்காகத்தான் இப்படி பண்ணிருப்பாரு. மணிஷுக்கு காசு கொடுத்துதான் இதையெல்லாம் செய்ய சொல்லியிருப்பாரு. மணிஷும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்துதான் போய் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிரி போக போக சுமித்தை மிரட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சுமித் அவரை கொலை பண்ணிருப்பாரு. சுமித்னால வாய்ஸை மாத்தி பேச முடியுங்கிறத அந்த டிராமா பிராக்டிஸ் பண்ணும்போது ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அன்னைக்கு பார்த்தது ராணா இல்ல, சுமித் தான். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க. அன்னைக்கு போகும்போது ஸ்டிக்கை மறந்து வச்சுட்டு தான் போயிருப்பாரு. ஹீரோ தான் அதை எடுத்து கொடுத்திருப்பாரு. அப்பயே ஹீரோவுக்கு டவுட் வந்திருக்கும். சுமித்னால வாய்ஸ் மாத்தி பேச முடியும்னு தெரிஞ்சப்பதான் இதை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி வக்கீல் கிட்டையும் ராணா மாதிரி கெட்டப்ல வந்து சொத்தை மாத்த முடியுமான்னு ட்ரை பண்ணிருப்பாரு. முடியாதுன்னு தெரிஞ்சப்பதான் திரும்ப வந்து கொடுத்திருப்பாரு. சரி, டைமண்டை வாங்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அதுவும் கிடைக்காம போக பிரேம மாட்டி விட்டுட்டு சொத்தெல்லாம் அபகரிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் இவ்வளவு பிளானிங் போட்டிருப்பாரு. அன்னைக்கு ஹீரோ ஸ்டிக்கர் கையில பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அசிஸ்டன்ட்டும் ஸ்டிக்கர் திரும்பி பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்த சுமித்தும் அவரோட ஒய்ஃபும் கவனிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டிக்குள்ளதான் அந்த டைமண்ட் இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே சுமித் வந்து அந்த ஸ்டிக்கர் எடுத்திருப்பாரு. ஆனா உங்களுக்கு முன்னாடி அந்த டைமண்டை எடுத்துட்டேன்னு சொல்லி ஹீரோ அதை காட்டுறாரு. ராணா அந்த ஸ்டிக்குள்ளதான் இதை வச்சிருப்பாருன்னு ஹீரோ யோசிச்சிருப்பாரு. இது உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு அந்த டைமண்டை பிரேம் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த டைமண்டுக்காகவும் சொத்துக்காகவும் தான் சுமித் இதெல்லாம் பண்ணிருப்பாரு. இதுக்கு இவரோட ஒய்ஃபும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப போலீஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுது.